Hello guys, welcome back to another video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் தான். இப்போ செகண்ட் ஹேண்ட் கார்ஸ்க்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆர்பிஆர் கார் ஷோரூமில் தான் இருக்கும். ஆல்ரெடி இந்த ஷோரூமில் ஒரு 2 கார் வீடியோ போட்டிருக்கோம். அதை நான் செக்லிஸ்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 15 கார் இந்த ஷோரூமில் இருக்குது. நம்ம அதை வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். இந்த தடவை நம்ம கிட்ட செல்ஃபாக கொடுத்துட்டாங்க. நம்ம தான் இந்த தடவை எல்லா காரையுமே 1 by 1 டீட்டெயில்ஸாக சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி பெலினியோ. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2000. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தா சிங்கிள் ஓனரு. எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,39,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 630 கோட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வந்து நல்லா பார்த்து பேசிக்கலாம். இதில் இன்டீரியராக பார்த்தா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் கவர்லாம் வந்து புதுசாக இருக்குது அண்ட் நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க அண்ட் டச் ஸ்க்ரீன் இருக்குது. இது ஃபியூல் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டீசல் வேரியன்ட் வண்டி என்னன்றதை பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2016. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தா சிங்கிள் ஓனரு. இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு வந்து இன்சூரன்ஸு எல்லாமே வந்து கரண்ட்டில் இருக்குது அண்ட் வந்து கம்பெனி சர்வீஸு. இதோட ஃபியூல் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து டீசல் வேரியண்ட்டு. இதுக்கு வந்து இன்டீரியரில் பார்த்தா சீட் கவர்லாம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்குது அண்ட் வந்து டச் ஸ்க்ரீன் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு எவ்வளோ தான் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். அடுத்த கார் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா WRV. இது மாடல் பார்த்தீங்கன்னா 2018. நம்பர் ஆஃப் ஓனர் வந்து சிங்கிள் ஓனரு. அவங்க எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது அண்ட் வந்து ஃபியூல் டைப் பார்த்தா டீசல் வேரியண்ட்டு. முக்கியமாக இது பார்த்தீங்கன்னா டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஸோ இன்டீரியரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் கவர்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து புதுசாக இருக்குது அண்ட் வந்து டச் ஸ்க்ரீன் இருக்குது, சன்ரூஃப் இருக்குது. இது வந்து டாப் வேரியண்ட் மாடலு. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து 8 lakhs. நீங்கள் நேரில் காண்டாக்ட் பண்ணியோ இல்லை டேரெக்டாக வந்து ஆர்பிஆர் கார் ஷோரூமை விசிட் பண்ணியோ ப்ரைஸை வந்து நெகோஷியபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த நெக்ஸ்ட் என்ன கார் இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட் டிசைரு. இது மாடல் பார்த்தீங்கன்னா 2012. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு. இதோட ஃபியூல் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டு. இதில் இன்டீரியர் அண்டில் பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்குது அண்ட் டச் ஸ்க்ரீன் அவைலபிளாக இருக்குது. இது வந்து மிட் வேரியன்ட் டைப் வண்டி. எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 460. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிரெட்டா. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2022. இதோட நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு அண்ட் வேரியண்ட்டு ஃபியூல் டைப் வந்து டீசல் டைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சீட் கவர் எல்லாமே புதுசாக இருக்குது, டச் ஸ்க்ரீன் இருக்குது அண்ட் சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி அண்ட் இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,50,000. பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா WRV. இது வந்து மாடல் பார்த்தீங்கன்னா 2022. இது நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு. இது வந்து PY ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பார்த்தோம். ஸோ இந்த ஷோரூமில் இப்போதைக்கு 2 வண்டி இருக்குது, 2 ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷனில். இதில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர் கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்குது, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல அண்ட் வந்து டச் ஸ்க்ரீன் அவைலபிளாக இருக்குது அண்ட் சன்ரூஃப் இருக்குது. இந்த வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஃபியூல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டீசலு. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 lakhs. இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேப்பிடு. ஸோ இதோட மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு. இதோட ஃபியூல் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டு. எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. உங்களுக்கு வந்து சீட் கவர்ஸ் அண்ட் ஆடியோ சிஸ்டம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அண்ட் சீட் கவரும் வந்து புதுசாகவே இருக்குது. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMT டைப்பு. நீங்கள் நேரில் வந்து ப்ரைஸை வந்து நெகோஷியபிள் பண்ணிக்கோங்க.
நம்ம நெக்ஸ்ட் என்ன கார் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாய் ஜாஸ். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2022. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு. இல்லை இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா சீட் கவர் கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்குது அண்ட் வந்து டச் ஸ்க்ரீன் இருக்குது. இது வந்து ஏஎம்டி டைப்பு. இதோட ஃபியூல் டைப் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் வேரியண்ட்டில் வருது. உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஆன் மீட்டரு. அண்ட் சர்வீஸ் வந்து ஃபுல்லி கம்பெனி சர்வீஸு. அதனால் வந்து வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. அண்ட் இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். நேரில் வந்து நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வந்து இந்த ஷோரூமோட நம்பரை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு கொரீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கார் என்ன இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஆஸ்பைரு. இது வந்து ஒரு சடன் டைப் காரு. மாடல் பார்த்தீங்கன்னா 2019. நம்பர் ஆஃப் ஓனர் வந்து சிங்கிள் ஓனரு. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வந்தீங்கன்னா இது வந்து டாப் வேரியன்ட் வண்டி அண்ட் வந்து உங்களுக்கு 6 ஏர் பேக் வரும் இந்த வண்டியில். இது வந்து ஃபியூல் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீசல் ஃபியூல் டைப்பு. எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்குது அண்ட் வந்து ஃபுல்லி கம்பெனி சர்வீஸ்டு. அண்ட் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர் எல்லாமே வந்து புதுசாக இருக்குது அண்ட் வந்து டச் ஸ்க்ரீன் அவைலபிளாக இருக்குது. இது வந்து அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000 ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசி உங்கள் ப்ரைஸை வந்து குறைச்சிக்கிங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கார் இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2017. இது நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு. இதோட ஃபியூல் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டு. எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதோட இன்டீரியரை பார்ப்போம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர் வந்து டீசெண்டான டைப்பில் தான் இருக்குது அண்ட் வந்து உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. ஆன் மீட்டரும் பார்த்தீங்கன்னா 1,40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இது வந்து ஃபுல்லாமே கம்பெனி சர்வீஸ் வண்டி. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000 ரூபாய். நீங்கள் நெகோஷியபிள் இருக்குது. நேரில் வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் என்ன வண்டின்றதை போய் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் போகணும் ஃபேமிலியாக அப்படின்னா அதுக்கு சூட்டபிளான வண்டி தான் இது. இது வந்து டவேரா. எத்தனை ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 வந்து. இதோட ஃபியூல் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீசல் வேரியண்ட்டு. இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 1,40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இதோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சீட்லாம் வந்துமே எல்லாமே சூப்பராக இருக்குது அண்ட் வந்து உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000 ரூபாய். இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வந்து பேசிக்கிங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2010. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,49,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லைவில் இருக்குது. உங்களுக்கு வந்து 4 டயருமே வந்து ஒரு 80% உள்ள டயர்ஸ் இருக்குது. அலாய் வீல் வந்துடுது. இதோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீட் கவர் அண்ட் வந்து மியூசிக் சிஸ்டம் வந்து டச் ஸ்க்ரீனில் இருக்குது. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். ஸோ டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கோ இல்லை டேரெக்டாக வந்தோ நீங்கள் ப்ரைஸை நெகோஷியபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனுவல் டைப்பு. இப்போ பார்க்க போகிறது வந்து ஏஎம்டி டைப்பு. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2014. இது நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இந்த வண்டிக்கு. இதுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதோட ஃபியூல் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் வேரியன்ட் தான். இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இல்லை அண்ட் வந்து அலாய் வீல் வந்துடுது. உங்களுக்கு டயர்லாம் வந்து 50% வந்து கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் இருக்குது அண்ட் வந்து சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs. இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i10. இது வந்து ஹேஷ்பேக் செக்மெண்ட் வண்டி. பிளாக் கலர் கலரில் பார்க்குறோம். இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது வந்து இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது அண்ட் எஃப்சியும் வந்து கரண்ட்டில் இருக்குது. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,85. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் இருக்குது. டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸை கேட்டுங்க. 2 வீலர்லேருந்து காருக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் வந்து ஒரு பெஸ்ட்டு காராக இருக்கும்.
நெக்ஸ்ட் என்ன வீடியோ கார் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட்சன் ரெடிகோ. இது எந்த இயர் மாடல் பார்த்தீங்கன்னா 2019. இது நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனரு. இது வந்து ஏஎம்டி வெர்ஷனு. ஃபியூல் டைப் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு. எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர் எல்லாமே ஃபுல்லாகவே புதுசாகவே இருக்குது. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260. என்ன கார் இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபைனலாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா எக்ஸா. எந்த இயர் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 வந்து. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு. அண்ட் வந்து இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது. அண்ட் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,21,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டி வந்து ஃபியூல் டைப் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டு. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 lakhs. ஸோ வண்டிக்கு வந்து 9 lakhs அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நான் கீழே தர்ற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இஎம்ஐயில் வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இங்கே ஃபினான்ஸ் ரெடி பண்ணி தராங்க. ஸோ லோன் ஆஃபீஸர் இங்கே அவைலபிளாகவே இருக்காங்க. உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸான சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் சப்மிட் பண்ணோன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் சிபில் ஸ்கோர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லோன் எலிஜிபிள் அப்படின்னா உடனே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 3 to 7 days தான் வந்து அவங்க இது பண்ணிடுறாங்க. உங்களுக்கு கார் பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு மினிமம் 10,000 வந்து நீங்கள் ஐபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்குன்னா ப்ரீ புக்கிங்காக. உங்களுக்கான நிறைய டைப்பான வண்டி இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே நான் கொடுக்குற நம்பரில் நீங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸாக கேட்டுட்டு டேரெக்டாக விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான காரை ஆர்பிஆர் கார் ஷோரூமில் பிக் பண்ணிக்கிங்க. ஹாவ் அ நைஸ் டே. அண்ட் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். டாடா பை பை.